ஹாய் மிஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? கடை நாளாக போய்த்து உங்களோட எல்லாம் கதைச்சி ரொம்ப பிஸி ஆகிட்டேன் சுமையா. ஸோ அந்த பிஸியால் தான் உங்களுக்கெல்லாம் மெசேஜ் போட்டு கேளு. உங்களோட மைண்ட் கோச்சிங்க்கு வந்து இப்போ ரொம்ப மாஷல்லா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு கார்டன் ஒன்று அமைச்சேன் மிஸ். அது வந்து என்னென்னு சொன்னால், எங்கள் வீட்டுக்கு பின்னுக்கால கார்டன் ஒன்று அமைச்சு அது வந்து மற்றவங்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய மாதிரியும் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய மாதிரியும் ஒரு ஹபியாக ஒரு பொழுதுபோக்காக வந்து இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இயற்கை காற்றுகள் எல்லாம் சுவாசிச்சுட்டு அப்படி இருந்து போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு கார்டன் ஒன்று அமைச்சேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிக்கு. ஒரு 90% மட்டும் முடிஞ்சிக்கு. நான் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த மாதம் 20ஆம் மட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அது நல்லபடியாக நிறைவேறுங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் முழுக்க நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த நம்பிக்கை எனக்கு வீண் போவே இல்லை. நான் பாசிட்டிவ் திங்ஸோடு இருந்தேன். ஸோ அந்த பாசிட்டிவ் திங்ஸ்னால எனக்கு எல்லா விஷயத்துலையும் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் சொன்னார், அவரும் வந்து அந்த மாதிரி அவருக்கும் மோட்டிவேட் பண்ணி அவர் சோர்ந்து போகிற டைம்லலாம் அவருக்கு மோட்டிவேட் பண்ணி, நீங்கள் அப்படி இருக்க வேணாம், இப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னு சொல்லி அவரும் வந்து அதுக்கேக மாறிட்டார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற அவங்களோட ஃபேமிலியில் கூட கதைக்காமல் இருந்தவங்களாம் வந்து இன்றைக்கி கதைச்சிட்டாங்க. அவங்களோட சிஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் 1 இயராக வந்து கதைக்காமல் அப்படி இருந்தாங்க. அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன், நீங்கள் இரவையில் வந்து அப்படின்னு நினச்சி பாருங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி நினச்சி பார்த்தாங்களும் தெரியாது. ஆனால் நேற்று வந்து எதிர்பாராத நேரத்தில் வந்து அவங்க எல்லோரும் அவங்களோட சிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. வந்து அவங்க எல்லாம் சமாதானமாக போயிட்டாங்க. எல்லோரும் கழிச்சிக்கிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. அப்படியே சந்தோஷமான விஷயம் மாஷல்லாண்டு அது ஒன்று நடந்துக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹஸ்பண்டும் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இப்போ என்னோட கதைக்காதாக்கள் வந்து என்னை வழியே கூப்பிட்டு கதைக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து என்கிட்ட பெருசாக கதைக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கவங்க கூட இப்போ என்கிட்டலாம் வந்து கூப்பிட்டு எனக்கு தன்னாலே கோல் எடுத்து எங்கே காணையில் அப்படிலாம் தேடுற அளவுக்கு கூட வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றது இப்போலாம் வந்து யாருமே என்னையோட கதைக்கையில் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணலை அப்படின்லாம் சொன்னால் எனக்கு கவலையே வர இல்லை. நான் பெருசாக அதை பற்றி யோசிக்கிறே இல்லை. அதெல்லாம் பெருசாக கணக்கெடுத்துக்காமல் அப்படியே சாமி இருந்துட்டேன். என்னென்னு சொன்னால், அதை பற்றி ஏன் நம்ம கணக்கெடுப்பானே, அதெல்லாம் வந்து அவதான் யோசிக்கிற டைமுக்கு நம்ம வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கிற நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஹாப்பினஸ்ஸாக போகுது லைஃப். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்.